கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. அநேகமா இந்த புக்கோட வர்த்து இது வித்த பொண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கபடி 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 ஏய் ரைட் கபடி 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 போயே போயே போயே. ஏய் ஒழுங்கா தானே விளையாடிட்டு இருந்த, இப்போ அநியாயத்துக்கு நீ எல்போர்டு மாதிரி அவுட் ஆயிட்டு வந்து நிக்கிற. மேடம் எல்லாத்துக்கும் இந்த ட்ரௌசர் தான் மேடம் காரணம். கலண்டு உள்ற மாதிரியே இருக்கு மேடம். அவங்க வேற கிண்டல் பண்றாளுவ மேடம். சும்மா கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. இதுதான் ட்ரெஸ், இதுல தான் ஆடி பழகணும். போ. பூங்கொடி ரைட். கபடி 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 இங்க வா. ஏய் என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே விளையாடிட்டு இருந்தீங்க. இந்த டவுசரை போட்டுட்டு விளையாட முடியல மேடம். இடியட். இந்த ட்ரெஸ்ல தான் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும். அப்ப என்ன பண்ணுவ? இப்படி தொட்டா சினிங்கி மாதிரி இருந்தா ஊர்ல ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கணும். நீ மட்டுமா இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? எல்லாரும் தானே போட்டிருக்காங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நத்த மாதிரி ஓட்டுக்குள்ள சுருங்கிட்டா உன்னை பட்டி காடுன்னு கிண்டல் தான் பண்ணுவாங்க. ட்ரெஸ் பத்தின சிந்தனைய முதல்ல விடு. விளையாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணு. புரியுதா? போ. ஜமுனா இங்க வா. பூங்குடிய மறுபடியும் ரைடுக்கு வர சொல்லிருக்கேன். நல்லா கேட்டுக்கோ. அவ இந்த பக்கம் அந்த பக்கம் வரும்போது கால்ல ஒண்ணு போடு. சரியா? நீ அடிக்கிற அடியில அவளுக்கு செம கோவம் வரணும். ஓகே? ஓகே மேடம். பூங்குடி ரைட். கபடி 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 கபடி. குட். இப்ப எப்படி போச்சு கூச்சம்? கோவம் வந்தது, கூச்சம் போச்சு. இவ்வளவுதான் விஷயம். ட்ரெஸ் மேட்டர்ல கான்ஷியஸ் பண்றத விட்டுட்டு நீ எப்பவும் விளையாடுற மாதிரி விளையாடு. எல்லாம் சரியாயிடும். நீ ஜெயிப்ப. போ. ஏய் தீபி, இங்க பாருடி. ஜீவா பூங்கடிச்சு கொடுத்த புக்க நம்ம கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம்ல, அதுல என்ன இருக்குன்னு பாத்தியா? என்ன இருக்கு?
ஜீவா அந்த புத்தகத்துல சில வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை சேர்த்து வச்சு படிச்சா என்ன வருது தெரியுமா? ஸ்டோல் மை ஹார்ட், யூ ஆர் அ தீஃப்னு வருது. ஐ திங்க் யூ ஸ்டோல் மை ஹார்ட். யூ ஆர் எ thief. அவளை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ஜீவா மனசு டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு அவன் நடந்திருக்கா. யூ ஸ்டோல் மை ஹார்ட். திருடின்னு தானே மென்ஷன் பண்ணிருக்கான். உண்மையிலேயே திருடியாக்கி அவளை அசிங்கப்படுத்தி ஜீவாவே அவளை கேவலமா நினைக்கிற அளவுக்கு நான் பண்றேன். ஏய், இந்த பட்டிக்காடுங்க எதுக்கு இங்க போறாளுங்க? யார் ரூம் இது? மலர் உண்டி. மலர் யார் கூடயுமே அட்டாச்மெண்டா இருக்க மாட்டாளே. அவளுக்கும் இதுங்களுக்கும் என்ன கான்டாக்ட்? சம்திங் அன்யூஷுவல். யா, we have to check it out. Come. ஹே பூங்கொடி, என்ன காலையில என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏப்ல மலரே, இந்த காலேஜ்ல எங்களையும் ஃப்ரெண்டா மதிச்சு பேசுற ஒரே பிள்ளை நீதான். உன்னை பார்க்காம வேற யாரை பார்க்க போக சொல்ற? என்ன போட்டோ எடுக்கிறன்ற பேர்ல இப்படி இப்படி கை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கியா? என்ன இதெல்லாம்? செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன். செல்வியா? செல்விய நீ ஏன் புள்ள எடுக்கிற? செல்வி இல்லடி, செல்ஃபி. ஏ லூசு புள்ள, செல்ஃபினா போன்லயே நம்மளே போட்டோ பிடிச்சிக்கிறது தான். இதுக்கு பேரு தான் செல்வியா? எங்க ஊரு மலைக்கருப்பன் திருவிழால எங்க அண்ணன் ராசு பையன் எனக்கு குல்ஃபின்னு ஒரு குச்சி ஐஸை வாங்கி கொடுத்தான். அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட செல்வின்னொன்னே அதோட பெரிய ஐஸா இருக்குமோ நினைச்சிட்டேன். சரி வாங்கடி செல்ஃபி எடுத்துக்கலாம். புள்ள நேரம் இல்லை. ஏய் என்ன பண்றீங்க? செல்ல மாதிரி நிக்கிறீங்க. எங்க ஊர்ல போட்டோ எடுக்கிற சித்தப்பு போட்டோ எடுக்கும் போது அசையாம நிக்கணும்னு சொல்லும். கொஞ்சம் அசைஞ்சாலும் தலையிலே கொட்டிப்புடும். நிலுப்புல. ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஏதாவது செய்யுங்களேன். என்ன செய்யணும்? ஏதாவது நல்ல ஸ்டைலா ஏதாவது பண்ணு. என்ன மலரே, இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க ரெண்டுக்கு கேக்குற மாதிரி ஏன் இந்த ரெண்டு பேர்ல அப்படியே வச்சிருக்க? இதான் யோயோ ஸ்டைல். அப்படியா? அப்ப எங்க ரெண்டு பேரும் போட்டோ எடு, என்னோட ஸ்டைல பாரு. ஏய் என்ன பண்ற? அது யோயோ ஸ்டைல், இது அயயோ ஸ்டைல். சரிடி, டைம் ஆயிடுச்சு, நான் குளிச்சிட்டு வரேன். மலரே மலரே, இந்த போனை மட்டும் கொடுத்துட்டு போப்ல, நானும் செல்வி எடுக்க கத்துக்கிறேன். சரி இந்தா போன் பத்திரம். புள்ள, நம்ம ஊர் மலை குரங்கு மாதிரியே இருக்க. மூஞ்ச ஒழுங்கா வை, ஏற்கனவே மூஞ்சி லட்சணம். பரவாயில்லடி, இந்த உண்மை இவளுகளுக்கே தெரிஞ்சிருக்கு. எப்பல பூவே, இந்த மலர் புள்ளட்ட சொல்லி இந்த போட்டோலாம் பிரிண்ட போட்டு எங்க அண்ணன் ராசு பையனுக்கு ஊருக்கு அனுப்பணும். இத பார்த்து அவன் பொறாமலே சாகணும், அத நான் பார்க்கணும். புள்ள, என்ன? லைப்ரரிக்கு போகணும், நோட்ஸ் எடுக்கணும். வா. அட என்னலாம் கர்மம் இது? எப்ப பாரு லைப்ரரி, படிப்பு, எழுத்து, நோட்ஸ்னு கடுப்பா இருக்கு பூவே. எதுக்குதான் உன் கூட ஊர் விட்டு ஓடி வந்தனான்னு தோணுது. முதல்ல போனை கொடு. இந்தா புடி. வா வா. மலக்கருப்பா. ஏப்ல மலரு, என்ன சொல்லு? நாங்க கிளம்புறோம் புள்ள. உன் போனை பெட் மேல வச்சிருக்கோம், எடுத்துக்கோ. சரி சரி.
இந்த கொடைக்கானல் பொண்ணுங்கள திருடியாக்கி காலேஜ் விட்டு அனுப்புறதுக்கு இது போதும். இனிதான் இருக்கு தீபிகாவோட திருவிளையாடல். போலாம். Come on. சார் வணக்கம் சார். என்னல பூ இது? பாத்தும் பார்க்காத மாதிரி போறாரு. ஆமா மாறி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 நாளா நம்ம கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. ஒருவேளை நம்ம மேல ஏதாவது கோவத்துல இருப்பாரோ? அவர் கோவப்படுற மாதிரி நம்ம எதுவும் பண்ணலையே புள்ள. மாரி, ம் 2 பேரும் இங்க வாங்க. பாப்புல சொல்லுங்க சார். நான் ஒரு புக் அவங்களுக்கு gift-ஆ கொடுத்தேன்ல, அது எங்க? வந்து தொலைஞ்சிருச்சு சார். பரவாயில்ல, நல்லா போய் சில கற்றுக்கிட்டீங்க, பொழைச்சிக்குவீங்க. ட்ரெஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்கீங்க. அதுவா பிலோமினா மேடம் வாங்கி கொடுத்தாங்க சார். நல்லா இருக்கா சார்? ட்ரெஸ் எல்லாம் என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனால் அதை வாங்கின விதம் தான் சரியில்லை. மாறி, ஆ? சார் எதையோ மறைச்சு வச்சு பேசுறாரு. எதா இருந்தாலும் உடைச்சு பேச சொல்லுப்புல. சரி, நானும் ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறேன். உங்கள் 2 பேத்துக்கு பண உதவி ஏதாவது வேணும்னா என்ன கேட்டிருக்கலாம்ல. 3000 ரூபாய் பணத்துக்காக நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண புக்கை பிரீத்திக்கிட்ட விற்றுருக்கீங்க. அதை கேட்டதுலேருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் ஒருக்கு இருக்கேன், உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு தேவையில்லாமல் அந்த புக்கில் என்னென்னமோ எழுதி ச்சே, அந்த புக்கை நீங்கள் வேற ஒருத்தருக்கு பணத்துக்காக வித்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். பேசி முடிச்சிட்டிங்களா சார்? உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் சார். நீங்களும் எல்லார் மாதிரி தான் நிரூபிச்சிட்டீங்க. எவ்வளோ கேவலமா எங்களை நினைச்சிட்டீங்க. அது சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழை பொண்ணுங்கன்னா பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அப்படிதானே சார்? சரி சார், நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. புக்கை வித்து புது துணியை போட்டுக்கிட்டு அலையிறோன்னே வச்சுக்கோங்க. நாங்க கேவலமானவங்க தான் சார். வரேன் சார். என்ன சார் இது? நடந்தது என்னன்னே தெரிஞ்சுக்காம பூவை போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே. எங்க பொட்டி பையெல்லாம் காணாம போய் துணிமணி எல்லாம் கிழிஞ்சு போச்சு. பிலோமினா மேடம் தான் எங்க மேல இறக்கப்பட்டு கடைக்கு கூட்டிட்டு போய் புது துணி வாங்கி கொடுத்தாங்க. அத கூட தெரிஞ்சுக்காம நீங்க இப்படி பேசிட்டீங்களே சார். ஏ மாறி, வா. வரேன் சார். என்ன மலரு, இன்னைக்கு ரொம்ப அழகா பிரைட்டா இருக்க. ஒரு செல்ஃபி எடுத்து FB-ல போட்டா லைக்ஸ் அள்ளிட்டு போகும் போல இருக்கு. எடுத்துருவோம். எங்க போனை காணோம்? பெட் மேல தானே வச்சுட்டு போறேன்னு சொன்னாங்க. எங்க வச்சாலுங்கன்னு தெரியலையே. கையோட கொண்டு போயிட்டாளுங்க போல இருக்கே. மேனஸே கிடையாது. அதுல வேற கண்ணா பின்னாடி வீடியோஸும் போட்டோஸும் எடுத்து வச்சிருக்கனே. எங்க போனாலுங்கன்னு தெரியலையே.
தீபிகா இந்த போனை அவங்க தான் திருடுனாங்கன்னு சொன்னா நம்புவாங்களா? சும்மா வெறும்னே சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நம்புற மாதிரி சீன் கிரியேட் பண்ணணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடியே களவாணி பயலுலா, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? தீபி நம்ம போனை சுட்டது தெரிஞ்சிருக்குமோ? ஏய், நீயா ஏதாவது உளறி மாட்ட வச்சிருக்க, சும்மா இரு. ஏ திருட்டு முண்டம், ஜீவா சார் என்கிட்ட கொடுத்த புக்கு ஒன் எப்படி வந்துச்சு? ஐயோ இவ்வளவுதானா? மரியாதையா சொல்லிடு. இந்த பாரு, இந்த விஷயத்துல எவ உனக்கு சப்போர்ட்டா வந்தாலும் அவளையும் சேர்த்தடிப்பேன். நான் எப்படி பணத்துக்காக உன்கிட்ட புக்கை விற்க சொன்னேன்? ஜீவா சார்ட்ட சொல்லியிருக்க? மரியாதையா உண்மையை சொல்லிடு. ஏன் இப்படி சொன்ன, யார் சொல்லி இப்படி சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க பாருடி, நான்லாம் எதுவும் சொல்லல. எனக்கு எதுவும் தெரியாது. அடி. ஏய், தப்பு செஞ்சவ அவ, அதனால பாதிக்கப்பட்டது நான். நடுவுல நீ யாருடி? கைய நீட்டுறது, சவுண்டு கொடுக்கற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. ஓயே, அவளோட வாளு தானே இவ, அதனாலதான் வாழை மிதிச்சோன்னே இவ ஓன்னு துள்றா. அடியே தீபிகா, கொஞ்சம் அடங்குறியா? ஏய், மரியாதையா சொல்ல போறியா இல்ல அடிச்சு பிரின்சிபல் ரூம் இழுத்துட்டு போவா? இல்ல விடுறி, இது ரொம்ப தான் ஓவரா பண்ற. ஐயோ விடுறி, நீ இழுப்புல, நீ கூட்டிட்டு வா. ஏய் மாட்ட உன்னை வாடி. ஏய் பூங்குடி, கொன்னுடுவேன். ஏன் இவ்வளோ ரூடா பிஹேவ் பண்ற? சார், நீங்க இதுல தலையிடாதீங்க. சொன்னா கேளு, நான் உன்னை நம்புறேன். யாரோட நம்பிக்கையும் எனக்கு தேவையில்ல சார். என் மனசாட்சிக்கு தெரியும் நான் எந்த தப்பும் செய்யலன்னு. ஆனா இவ எதுக்கு இப்படி பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ராகினி, எதுக்காக அப்படி பண்ண? உண்மையை சொல்லு. ஏண்டி, எங்க துணிமணி எல்லாம் கிழிச்சு போட்டது நீ தானே? ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு, யார் சொல்லி இப்படி எல்லாம் செஞ்ச? சொல்லு ராகினி, ஏன் அப்படி செஞ்ச? நீங்க தான் ஜீவா காரணம். நாங்களும் இதே காலேஜ்ல தான் படிக்கிறோம், கஷ்டப்பட்டு தான் சீட்டு வாங்கணும். ஆனா நீங்க இந்த பட்டிக்காட்டு பொண்ணுங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்க. அதான் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. உங்க சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவளுங்க காலேஜ்குள்ள ரொம்ப தான் பந்தா பண்ணிட்டு திரியறாளுங்க. அதான் உங்களை சீட் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ண. நான் யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணல, நானே தான் பண்ணேன். ஏண்டி, ஒத்த துணி கூட இல்லாம இப்படி கிழிச்சு போட்டியே, நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? உன்னை சும்மாவே விடக்கூடாது. இரு வர. மாரி சும்மாரு, விடு. சாரி பூங்குடி, உன்னை தப்பா நினைச்சிட்டேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறவங்க நாங்க. பாலை கூட விஷமா இருக்குமோன்னு சோதிச்சு பார்க்குற பட்டணத்துக்காரங்க தானே சார் நீங்க. உங்களுக்கு அப்படிதான் சார் தோணும். இதெல்லாம் உன் வேலை தான் எனக்கு நல்லா தெரியும். இப்படியே என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தேன்னு வையி, உன் அல்ல கைக்கு விழுந்த அடி உனக்கு விழ ரொம்ப நேரம் ஆகாது. நான் அடி வாங்கினது கூட எனக்கு பெருசா தெரியலடி. முன்னாடியே அவ எவ்வளவு தைரியமா கை நீட்டுறா. அந்த அடி எனக்கு விழுந்தது இல்ல தீபி, உனக்கு விழுந்தது. ஆனா இதுக்கு மேலேயும் அவளுங்களை விட்டு வச்ச நம்ம அவ்வளவுதான். தீபி, அவளுங்களை மாட்டி விடுறதுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அந்த செல்போன் தான். அதை செக் பண்ணலாம். அந்த போனை கொடு. தீபி, கடைசி பால்ல தோனி ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்ச அந்த டீமையே காப்பாத்துற மாதிரி நமக்கு செம மேட்டர் சிக்கிருக்கு. ஹே லூசு, உளராம மேட்டர் சொல்லு. அந்த கிறுக்கு மலரு அவ குளிக்கிறது, துணி மாத்துறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். பாரு பாரு. ஏய் பொட்டிக்காடு, என்னையா வார்ன் பண்ணிட்டு போற? உன்னை இந்த காலேஜ் விட்டு அனுப்ப மட்டும்தான் நான் பிளான் பண்ணேன்.
என் குட் லக்கோ உன் பேட் லக்கோ நீ என்கிட்ட வந்து வசமா சிக்கிருக்க. இத வச்சு நான் உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புறேன்.